நீங்க ரொம்ப நேரம் படிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதை நாளைக்கு எடுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு படிச்சது எதுவுமே ஞாபகத்தில் இல்லையா? ஆனால் ஜப்பானில் இருக்கிற ஸ்டூடெண்ட் 2000 கேன்ஜி கேரக்டர்ஸை ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கிட்ட போய் நீங்கள் எப்போ அந்த கேரக்டர்ஸை கேட்டாலுமே ஞாபகமாக சொல்லுவாங்க. இது எப்படி? என்னதான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலும் பேராகிராஃபை ஹைலைட் பண்ணாலும் எக்ஸாமில் படித்ததை ஞாபகத்தில் கொண்டு வர எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. இது எதனாலனா நியூரோ சயின்ஸ் ஃபர்கெட்டிங் கர்வ். ஜெர்மன் சைக்காலஜி ஒருத்தவர் மெமரியை டெஸ்ட் பண்ணதில் ஃபர்கெட்டிங் கர்வை கண்டுபிடிக்கிறாரு. நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை படிக்கிறப்போ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 50% படித்த விஷயங்கள் மறந்துடும். அடுத்த வாரம் மீதி இருக்கிற 50% மறந்துடும். இது பிரெயினோட நேச்சர். ஜப்பானீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுற பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி படிக்கிறப்போ படித்த எல்லா விஷயங்களையும் மெமரியில் பர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ண முடியும். இந்த ஸ்டடி டெக்னிக்ஸை ஸ்கூலில் காலேஜில்னு எங்கேயுமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. 5 சயின்டிஃபிக் பேஸ்டு ஸ்டடி டெக்னிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த ஜப்பானீஸ் ஸ்டடி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறதுனால படித்தது எப்போதுமே மறக்காது. நம்பர் 1, ஆக்டிவ் ரீகால். ஃபர்கெட்டிங் கர்வை பீட் பண்ண ரீகால் மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு சாப்டர் கொஷின்ஸை படித்ததும் புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு படித்த கொஷின்களுக்கு ஆன்சர் சொல்லி பாருங்கள். அப்படி உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியலன்னா திரும்ப அந்த சாப்டர் கொஷின்ஸை எடுத்து படிங்க. உங்களுக்குள்ளே சொல்லி பார்க்க வரலனாலும் நீங்கள் படித்த விஷயங்களை ஒரு நோட்டில் எடுத்து எழுதி பார்க்கலாம். இப்படி பண்ணுறதுனால எக்ஸாமில் ரீகால் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி குறைந்த நேரத்தில் அதிகமான சாப்டர்ஸை மெமரி பண்ணலாம். இதை தொடர்ந்து பண்ணுறதுனால படித்தது எப்போதுமே மறக்காது. நம்பர் 2, த குமன் மெத்தட். ஜப்பானியர்கள் யூஸ் பண்ணுறதுலே ஹைலி எஃபெக்டிவ் லேர்னிங் டெக்னிக்னா குமன் மெத்தடு தான். டோரு குமனோட பையனுக்கு மேக்ஸ் வராததுனால அவனுக்கு மேக்ஸை ஈஸியாக சொல்லித்தர இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாரு. இப்போது 60 கண்ட்ரீஸில் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுடைய படிப்பு திறமை தனித்துவமாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வேகமாக கற்றுக்கிறாங்கன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் பொறுமையாக கற்றுப்பாங்க. உங்களுடைய படிப்பு திறமைக்கு ஏற்ற மாதிரி குமன் மெத்தடை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். டோரு குமன் அவரோட பையனுக்கு ஃபஸ்ட்டு ஈஸி லெவலில் இருக்கிற கணக்குகளை சொல்லி கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாராம். அடுத்தது மிடில் லெவலில் இருக்கிற கணக்குகளை கொடுத்தாராம். இதை கற்றுக்கிட்டதுமே ஹால் லெவலில் இருக்கிற கணக்குகளை சால்வ் பண்ண சொன்னாராம். இப்படி பயிற்சி கொடுத்ததுனால அவரோட பையன் மேத்ஸில் டாப்பராக வந்தாராம். உங்களுடைய குழந்தைகளுக்கும் இந்த மெத்தடில் பயிற்சி கொடுக்கலாம். குமான் சென்டர் கூட இருக்கு, அங்க போய் பயிற்சி எடுத்துக்கலாம். நம்பர் 3, பேஸ்டு ரிவிட்டேஷன். ஒரு டாப்பிக்கை புதுசாக எடுத்து படிக்கிறீங்கன்னா அது ஃபஸ்ட்டு டே 3rd டே திரும்ப அந்த டாப்பிக்கை எடுத்து ரிவிஷன் பண்ணுங்கள். 7th டே திரும்ப அந்த டாப்பிக்கை ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்தது 14th டே, அடுத்தது 20th டே, அடுத்தது 35th டே. இதுதான் ஃபேஸிங் எஃபர்ட். இப்படி கேப் எடுத்து எடுத்து படிக்கிறதுனால உங்கள் மெமரி ஷார்ப்பாகவும் ஸ்ட்ரென்த்தாக ஆகும். சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா நீங்கள் புதுசாக ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஷார்ட் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருந்தால் ஈஸியாக மறந்துடும். ஃபேஸிங் எஃபர்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரியில் இருந்த டாபிக் லாங் டேர்ம் மெமரிக்கு மூவ் ஆகும். இந்த ப்ராசஸை கன்சாலிடேஷன் சொல்லுவோம். இப்படி படித்தா எப்போதுமே மறக்காது. நம்பர் 4, கைசன். இந்த வேர்டை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் கைக்கு மீனிங் சேஞ்ச், ஜென்னுக்கு மீனிங் பெட்டர். நம்மளுடைய சிறிய முயற்சிகள் பெரிய வெற்றிகளை தரும். உங்களை நீங்களே டெய்லியும் 1% இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுனால 1 இயரில் 365% பெட்டராக ஆகிடுவீங்க. கைசனுக்கு மீனிங் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். டெய்லியும் ஆக்டிவ் ரீகாலை 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பேசுகிற ரிப்பிட்டேஷனை 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மந்த்லேயே 30% பெட்டராக ஆகிடுவீங்க.
நம்பர் 5 த ஆர்ட் ஆஃப் ஃபோக்கஸ். ஜேகே ரவுலிங்கோட ஹாரி பாட்டர் புக் இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீப் ஒர்க். நம்ம ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணும்போது டீப் ஃபோக்கஸ் வச்சு கான்சென்ட்ரேட்டோட பண்ணும்போது ஈஸியாகவே அதில் மாஸ்டராக ஆகலாம். நீங்கள் படிக்கும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கிற பிளேஸில் படிக்கிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்ட்ராக்ஷனை ரிமூவ் பண்ணிவிடுங்க. யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இந்த ஸ்டடி டெக்னிக்கை யூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா எக்ஸாமை ஈஸியாகவே கிளியர் பண்ணலாம். இந்த 5 சயின்டிஃபிக் ஸ்டடி டெக்னிக்கில் ஏதாவது யூஸ் பண்ணி படிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.